வணக்கம், நான் தான் உங்கள் பாபு. கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கலுக்கு போகிற பைபாஸில் தாங்க இருக்கோம். இங்கிட்டு போனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல், இங்கிட்டு போனால் நம்மளுக்கு திண்டுக்கலுங்க. நம்மளோட வண்டி பார்த்திங்கன்னா ஃபைனலாக 305 கிலோமீட்டர் சம்திங் பார்த்திங்கன்னா ஓடி இருக்குது கைஸ். நம்மளோட பெட்ரோல் பார்த்திங்கனாக்கா ஒரு பாயிண்டில் இருக்குது, ரிசர்வ் தட்ட போகிற சேல்ஸில் இருக்குது. நம்ம சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஓடிருக்கோம். டேங்க் ஃபுல் பண்ணதுலேருந்து மேக்ஸிமம் டேங்க் ஃபுல் பண்ணதுலேருந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 305 கிலோமீட்டருங்க. ஓவராலாகவே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் இவ்வளோ தான் ஓடி இருக்குது. நான் உங்களுக்கு ட்ரிப் 1 ட்ரிப் 2 கூட நான் செக் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஆவரேஜ். ஓகே, இது பார்த்திங்கன்னா ட்ரிப் 1 கைஸ் 305 ஓடி இருக்குது பார்த்தீங்களா. இது ட்ரிப் 2 அதே தான், சேம் தான். இது ஓடாமீட்ரு 305 சம்திங் சேம் தான். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே மாற்றவே இல்லை. நம்மளோட ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம புது வண்டி பார்த்திங்கனாக்கா 305 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரு பாயிண்ட் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் 11 லிட்ரு ஒரு பாயிண்ட் இருக்குனாக்கா மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா இதில் 2 லிட்ரு சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 360 இல்லைன்னா 350 சம்திங் ஓடுன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம டேங்க் ஃபுல் பண்ணாக்கா சிட்டிக்குள்ளே. இதே லாங் ட்ரைவில் போனால் இன்னும் நல்லா மைலேஜ் தரும்னு நினைக்கிறேன். பெட்டரான மைலேஜ் தான் இருக்கும் மேக்ஸிமம். 4-5 தடவை பார்த்திங்கனாக்கா நம்ம 80 போயிருப்போம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 60-50 தான் நம்ம என்ன மெயின்டைன் பண்ணுறது. அதனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே இந்த மைலேஜ் கொடுத்துருக்குங்க. நம்ம லாங் ட்ரைவ் போய் செக் பண்ணி பார்க்கல. இன்னும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் வரல. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாளைக்கு இல்லை நாளை கழிச்சுக்குள்ளே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமைக்குள்ளே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்பர் பிளேட் வந்துடும். இந்த விளாக் நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். பிப்ரவரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2, நாளைக்கு 3, நாளை கழிச்சு 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா அந்த விளாகை நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பைபாஸில் இருக்கோம். இப்படி நேராக பார்த்திங்கனாக்கா கொடைக்கானல் சம்திங் போகலான்னு பார்த்தேன். பட் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நம்பர் பிளேட்டும் இல்லை, பெட்ரோலும் இல்லைங்க. அவ்வளோதான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்து பிபிஎஃப் ஃபோட்டோனும் அடுத்து வர போகிற வீடியோஸ்லாம் பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 5ஆம் தேதி வர்றதில் பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு சர்வீஸ் இருக்குங்க. அதில் போய் விட்டுட்டு நம்ம சர்வீஸ்லாம் எவ்வளோ காஸ்ட் ஆகுது அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ்லாம் நான் கூடிய சீக்கிரம் கொடுத்துருவேன். நம்பர் பிளேட்டை ஓட்டிகிட்டு தாங்க மிச்சம் எல்லா வேலையுமே நம்ம பார்க்கணும் கைஸ். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம ட்ராவல் பண்ணி போகிறதுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம பைக் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க. இப்போ நம்ம நைட்லாம் ட்ராவல் பண்ணி வந்தோம். நம்ம பைக்கோட லுக்குக்கும் அதுக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி வரதுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவல் அட்டகாசமாக இருக்குங்க. இது நம்ம R15 பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நீங்கள் ப்ரோ உங்கள் மைலேஜ் எவ்வளோ தருது நிறைய பேர் பார்த்திங்கன்னா டீட்டெயில் கேட்குறாங்க. அவங்க எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 45 நம்ம அவரேஜாக சொல்லலாம் கைஸ். நம்ம பைக் பார்த்திங்கன்னா சரி ஓகே ரொம்ப நேரமாக ஓடிக்கிருக்கு, நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் பைக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வண்டி ரொம்ப நேரம் ஓட விடாதீங்க, ஆஃப் பண்ணிடுங்க நம்ம ரன்னிங்கில் நிப்பாட்டுறப்ப. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் ரேடியேட்டர் ஆப்ஷன் இருக்கிறனால இப்போயே பார்த்திங்கன்னா நம்மளோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கனாக்கா 97 செல்சியஸ் பார்த்திங்கன்னா ஹீட்டில் இருக்குது கைஸ். அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் சுவிட்சுமே ஆஃப் பண்ணிடுங்க. அதே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது. அதேமாதிரி நம்ம அடுத்து எந்த ட்ரிப் போகலான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோவா 6 மாதம் கழிச்சு போகலாம் சொல்லி ஒரு சின்னதாக ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து வீடியோ நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். மாதம்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதமா 5 மாதம் இருக்குது. 5 மாதமே 6ஆம் மாதம் ஜூன் ஜூலையில் போகலாம்னு ஐடியா பண்ணியிருக்கீங்களா? ஜூன் ஜூலைலையா? அங்கே அப்போனா ரொம்ப இதாக இருக்கும், ரஷ்ஷாக இருக்கும். ஆமாம் ப்ரோ அவங்க கூட நான் வரேன் ப்ரோ நான் கை கொடுக்குறேன் ப்ரோ போகிறேன் ப்ரோ. கன்ஃபார்ம் தானே? ஓகே ப்ரோ கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 6ஆம் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா கோவா போகிறோம். மே மாதம் இல்லைன்னா ஜூனில் போனாங்க ப்ரோ. கன்ஃபார்ம் தானே ப்ரோ? நம்ம போகிறோம் ப்ரோ. சரி ப்ரோ, பாய் ப்ரோ. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு ரைடு போக ஆரம்பிச்சிட்டோங்க. மைக் மாட்டாதால் கொஞ்சம் நாய்ஸ் மட்டும் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட லைட்டிங்கை பார்த்தீங்களா, டிஸ்பிளேயோட லைட்டிங் வேறு லெவலாக இருக்குது பார்த்தீங்களா கைஸ். ஆனால் என்னென்னா இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டிங் மட்டும் கொடுத்துருக்கலாம். அந்த ஆப்ஷன் நம்ம லைட்டு கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட லுக்கு வேறு லெவலாக இருக்கும். வேறு லெவல் அமேசிங்கான ஃபீலிங்காக இருக்குது கைஸ். சவுண்டு மட்டும்தான் கேட்காது, மித்தபடி எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம வாய்ஸ் ஓவர் வேணால் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள் தனியான ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் இருக்கோம், யாருமே இல்லை. வேறு லெவலாக நம்ம ட்ரிப் இருக்குங்க. என்ன ஒன்று கொஞ்சம் வீடியோவும் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல.
பட் இருந்தாலும் நான் இந்த இருட்லேயும் நான் எடுத்துக்கிருக்கேங்க. கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடலாம் கைஸ். நானும் ரொம்ப வருஷமாக இதுதான் சொல்லிக்கிருக்கேன், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமலே இருக்கேங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பண்ணி ஆகணுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சுங்க அந்த ரைடு பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா. சரி ஓகே, வண்டியை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம தலைவை லைட்டாக செஞ்சாலும் கூட லைட்டாக பிளிங்க் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அது வேறு ஒன்றும் இல்லை. டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பக்கம் சாயணும் இல்லைங்க. நம்ம நேரம் நிப்பாட்டிட்டோம்னா இந்த பள்ளத்துக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா நேராக இட்டுனோம்னா அது கரெக்டாகிடும் கைஸ். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னாக்கா அரசியலுக்கு வரப்போகிறான்னு சொல்லி இன்றைக்கி டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் நான் மறந்துருப்பேன், நல்ல வேலை விளாகில் இப்போ செப்பரேட்டாக எடுத்துக்கிருக்கேங்க. அதேமாதிரி கைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2026 பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் எப்படி இருக்குன்னு தெரில. அந்த 2 வருஷம் கழித்து நம்ம விளாக் எடுப்போம். பட் நம்மளோட விளாக்ஸும் அப்டேட் ஆகிருக்குன்னு உங்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்கும் கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அண்ணாவை பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு வரேங்க. மேபி பார்த்தீங்கன்னா கில்லி படத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். சினிமாவிலேருந்து விலகி இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலில் வரப்போகிறாரு. ஓகே கைஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அண்ணா அரசியலுக்கு வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூட கமெண்ட்டை படித்து பார்த்துட்டு அதை பற்றி சின்ன விளாக்ஸ்லாம் நான் சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா இந்த 2 வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா படம் படிக்கிறதும் பார்த்திங்கன்னா மேபி நிப்பாட்டிட்டு முழுமையான அரசியலில் வரப்போதாக சொல்லி அந்த நோட்டீஸில் பார்த்திங்கன்னா போட்டுருந்துச்சு. சின்னதாக நான் பார்த்தேங்க. அவெல்லாம் எனக்கு அவ்வளோ அதை பற்றிலாம் அப்டேட்லாம் தெரியாது எனக்கு. நம்ம இதை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் பேசலாம் தான் நினைக்கிறோம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ பேச வேணாம். நம்ம நெக்ஸ்ட்டு வரப்போகிற அப்டேட்ஸில் பார்த்திங்கன்னா நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேங்க ஐஸ், இதை பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பாய்ங்க.